அதாவது வந்து 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது 15/7/2024 ஸோ அந்த டேட் படி எம்சிசி வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் ஒரு அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து எம்சிசி உடைய இந்த வருஷம் நீட் யூஜி 2024க்கான அந்த கவுன்சிலிங் நோட்டிஃபிகேஷன். ஆனா இந்த நோட்டிஃபிகேஷன் அஃபீஷியலா இன்னும் வரல. பட் ஆனா எப்பவுமே வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து அன்அஃபீஷியலா வந்து ஒரு கம்யூனிகேஷன் நடக்கும். ஆக்சுவலி இந்த நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ நீங்க பாக்குறது நீட் யூஜி தமிழ், நான் உங்கள் கார்த்திக். அதாவது எப்பவுமே வந்து கவுன்சிலிங் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எம்சிசி மூலயமா ஒரு சர்க்குலேஷன் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது யாருக்கு அப்படின்னா ஆல் இந்தியா கோட்டா டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ எம்சிசி உடைய கவுன்சிலிங்ல என்னென்ன இன்ஸ்டிடியூஷன்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்களோ, அதாவது நியூ காலேஜா இருந்தாலும் சரி, எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய காலேஜஸ் வந்து ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த ப்ரிப்பேர் பண்ற ஸ்ட்ரீட் மேட்ரிக்ஸை வந்து எம்சிசிக்கும் ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்ட்ரா எம்சிசின்னு ஒரு சர்வர் இருக்கும், ஒரு சர்வர் போர்ட்டல். இந்த சர்வர் போர்ட்டல் வந்து இப்போ ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எம்சிசி வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் இன்டிமேஷன் ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து ஒவ்வொரு காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்ட்ரா எம்சிசி போர்ட்டல்ல அவங்களுடைய சீட்ஸை வந்து நீங்க அதாவது அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒவ்வொரு காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் டீம்டு யூனிவர்சிட்டி இருக்கு, கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி இருக்கு. ஸோ 15% சீட்டை வந்து நீங்க வந்து எம்சிசி இன்ட்ரா எம்சிசிக்கு அப்டேட் பண்ணி அவங்களுக்கு வந்து தெரிவிக்கணும். அந்த போர்ட்டல் தான் இது. ஸோ அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலா வந்து ஒரு லாகின் பாஸ்வேர்டு இருக்கும். ஸோ அதை பத்தியும் உங்க இந்த இடத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. ஸோ பாஸ்வேர்டு வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சேஞ்ச் பண்ணி ஸோ 20/7/2024க்குள்ள வந்து எல்லா காலேஜஸ் உடைய அந்த சீட்ஸ் மேட்ரிக்ஸை வந்து அப்லோட் பண்ண சொல்லி ஒரு சர்க்குலேஷன் கொடுத்துருக்காங்க. பட் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்பவுமே வந்து அஃபீஷியலா வராது. ஏன்னா அஃபீஷியலா வந்து நமக்கு கவுன்சிலிங் அப்பதான் வந்து சொல்லுவாங்க. பட் இன்னும் ஓரிரு நாட்கள்ல கண்டிப்பா அந்த நோட்டிஃபிகேஷனை எம்சிசி வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் நிறைய பேர் ஃபேக்ன்ற மாதிரி இருக்காங்க. கண்டிப்பா நாளைக்கு வந்து நமக்கு கேசஸ் இருக்கு, அதாவது நீட்டோடைய கேசஸ். ஸோ நாளைக்கு வந்து ஃபைனலைஸ் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து எம்சிசி ஸ்கெடியூல், அதாவது எம்சிசி இந்த வருஷம் 2024க்கான கவுன்சிலிங் உடைய ஸ்கெடியூல் வந்து 20ஆம் தேதி ஈவினிங் அல்லது 20ஆம் தேதிக்கு மேல வந்து கண்டிப்பா அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த சர்க்குலேஷன்றது ஃபேக் கிடையாது. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனுக்கும் எம்சிசிக்கு உள்ள ஒரு இன்டர்மீடியேட்டரா நடக்கக்கூடிய ஒரு அஃபீஷியல் நோட்டீஸ் தான். பட் இன்னும் எம்சிசியில் அப்டேட் பண்ணல, இன்னும் ஒரு நாட்கள் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட். கண்டிப்பா வந்து கவுன்சிலிங் வந்து இன்னும் வந்து ஒரு நாட்கள்ல கவுன்சிலிங் ஸ்கெடியூல் ரெடி ஆயிரும். ஸோ அப்டேட் பண்ணிடுவாங்க. தொடர்ந்து வந்து நம்மளுடைய சேனல்